மின்கட்டணம் செலுத்துபவர்களுக்கு மே 1 முதல் அமலாக போகின்ற மிக முக்கியமான அறிவிப்பு. உச்சபட்ச கோடை காலத்தில் நம்ம நுழைந்திருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளியேவே செல்ல முடியலை. இங்கேருந்து நம்ம பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு இருக்கக்கூடிய கடைக்கு கூட பார்த்திங்கன்னா நம்மளால் செல்ல முடியலை. அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா கடுமையான கோடை வெப்பம் என்பது சுட்டெரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே மின்கட்டணம் செலுத்தக்கூடிய நபர்களுக்கு என்று மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாக பார்த்திங்கன்னா மின்கட்டணம் செலுத்தக்கூடிய அனைத்து விதமான நேயர்களுக்குமே பார்வையாளர்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள். குறிப்பாக தற்போது கோடை காலம் துவங்கி விட்டது. ஓகேங்களா? வரக்கூடிய ஏப்ரல் இந்த 10 நாட்கள் என்பதும் மே மாதங்களில் மின் தேவையானது எப்படியும் சுமார் 20,000 மெகாவாட்டை தாண்டக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் ஏசி, ஏர் கூலர், மின் விசிறிகள், ஃபேனு, ஃப்ரிட்ஜு போன்றவற்றுடைய பயன்பாடுகள் வழக்கத்தை விட நார்மலை விட 5 மடங்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. நார்மலாக பார்த்திங்கன்னா 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு வந்தவங்க கூட 500 ரூபாய், 700 ரூபாய் வரைக்கும் கரண்ட் பில்லு கட்டக்கூடிய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. காலநிலை எப்படி மாறி இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே பாதிப்பு என்றாலும் பொதுமக்கள் பாதிப்படையாதவர். ஏதாவது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைமில் நம்முடைய மின்கட்டணம் ஒரு சூழ்நிலையில தான் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் சீராக எடுத்து வருகிறதா. குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாக தமிழகம் முழுவதும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே மீட்டர் பாக்ஸ் பழுதடைந்தாலோ அல்லது மின்தடை ஏற்பட்டாலோ இந்த ஓகேங்களா கோடை காலத்தில் அதற்கு புகார் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாலை நேரம் வெப்பசலன மழை பெய்யுது, காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யுது அப்படின்னா அப்போ மின்சாரம் நிறுத்தினாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா கடுமையான காற்று வீசும் போது மின்கம்பிகள் ஒயர்கள்லாம் அருந்து கீழே விழுந்து யாருன்னா மிதிச்சிட்டாங்கன்னா நல்ல எண்ணத்தில் சும்மா சம்மர் சீசனில் ஒரு நாளைக்கு என்னுடைய பிளேசஸில் ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்றது எப்போனா ஒரு முறை வாரத்தில் நடக்குது. தினசரி ஒரு நாளைக்கு 4-5 முறை இங்கே இல்லை என்னுடைய மாவட்டத்தில். இப்போ நம்ம மற்ற மாவட்டங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு 20 நிமிஷத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா 9 4 9 8 7 9 4 9 8 7 என்ற எண்ணில் புகார்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டு உள்ளதாம் நண்பர்களே. ஆனால் தமிழ்நாட்டில் மின்சார நுகர்வு புதிய உச்சத்தையும் கடந்த வாரம் எட்டி இருக்கிறது. 435.85 ஜிகாவாட் ஹவர் அளவுக்கு மின்சார நுகர்வு இருந்திருக்கிறது. ஸோ அதனால் மின் தேவை குறைந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இடங்களில் கரண்ட்டு கட் ஆகலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம். இந்த மின் தேவை, இந்த மின்துடைய ஒட்டுமொத்தமான விஷயங்களும் எத்தனை நாட்களுக்கு இன்னும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 10 வரைக்கும் தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நம்மக்கிட்ட கரண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசுகிட்ட தான் கேட்கணும். அது என்ன பண்ண போகிறாங்க, நிலக்கரி தட்டுப்பாடு வரத்துக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.